ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எனக்கு இந்த வீடியோவில் மைசூர் பாக் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம பேக்கரியில் வைக்கிற அந்த நெய் இல்லாத மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அது நம்ம வீட்டிலையே நம்மள்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ வாசனை இல்லாத எண்ணெய் நான் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு கிண்ணம் இல்லை டம்ளர் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எதில் கடலை மாவு இதெல்லாம் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் எல்லாமே அளந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம கட்டிலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மைசூர் பாக்கு சக்கரை பாகுபதம் ரெடி பண்ணுறப்பவே கடலை மாவு இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயிலும் இந்த கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கட்டிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அது ஒரு சைடு வச்சுட்டு ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. ஸோ ஜீனி எடுத்துகிட்டு அது முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணணும்னு தேவையில்லை, அது முங்குற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு இது நல்லா பாயில் ஆகி வரணும். நம்ம அந்த குலோப் ஜாமுக்கெலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாகுபதம்லேயே அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நீங்கள் டின்னை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேனில் அது ரெடி ஆனோன்னா உடனே இந்த இதில் மாற்றணும். ஸோ அதனால் இந்த டின்னை நான் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இந்த மாதிரி பேன் தான் தேவைன்னு இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்க தட்டு இதில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் டின் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம சக்கரை பாகு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிடும். நம்ம எடுத்து பார்க்குறப்ப அது கம்பி மாதிரி உடையணும். ஸோ அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் நுரையாக வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு சேர்ந்துருக்கோம் இல்லையா, அதை மொத்தமாகவே ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண தேவையில்லை, மொத்தமாக ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த சர்க்கரையும் நம்மளோட கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆரம்பிக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேனில் ஒட்டாமல் நல்லா வருதா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்மளோட அந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆயில் தடவி, அந்த டின்னில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்ததும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு கத்தி நைஃப் வச்சு நம்ம லைட்டாக கீரல் மட்டும் போட்டுக்கோங்க. கட் பண்ண வேணாம், கீரல் போட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 2 ஹார்ஸு. இப்போ 2 ஹார்ஸ் கழித்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டின்னில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு டின்னில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். ஸோ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சுகர் லெவலும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பை பை, ஸ்டே டியூன்ட்.